வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். நான் ரோக்ஷனா சனார். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக தலைப்பு செய்திகள். முழுமையாக்கப்படாத காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலை விசாரணைகள் சர்வதேசமயமாக்கப்பட வேண்டும் என ரவுஃப் ஹக்கீம் சுட்டிக்காட்டு. மக்களுக்கு சுமையாக மாறியுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் பராமரிப்பு செலவு. 20 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஏகல மற்றும் மகர பள்ளிவாசல் தொடர்பில் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட அவசர மனு. யமனில் அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் 68 பேர் உயிரிழப்பு. ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்பில் முக்கிய மாற்றம். அதிரடியாக எட்டப்பட்ட தீர்மானம். இனி விரிவான செய்திகள். முழுமை பெறாமல் இருக்கின்ற காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலை விசாரணைகள் சர்வதேசமயமாக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். காத்தாங்குடியில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்ட 35வது தேசிய சுகதாக்கல் தின நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஹுசைனியா பள்ளிவாசலிலும் மீரா ஜும்மா பள்ளிவாசலிலும் நடந்த படுகொலை சம்பவங்களில் ஷஹீதாக்கப்பட்ட 103 சுகதாக்கள் நினைவாக துவா பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், அத்துயர நினைவுகளை மீட்டிக் கொள்வதற்கும் சுகதாக்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக இது வாய்த்ததையிட்டு பெரும் மகிழ்வடைகின்றேன் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இச்சந்தர்ப்பத்தில் இவ்வாறான சம்பவங்களின் படிப்பினைகளை சரிவர உணர்ந்து இனங்களுக்கு இடையிலான உறவை மீள் கட்டி எழுப்புவதில் எமது கட்சியும் கட்சி தொண்டர்களும் முழு மூச்சுடன் ஈடுபட வேண்டும். அத்திட சந்தர்ப்பத்தை நாம் இந்த சுகதாக்கள் நினைவு நாளில் உறுதி பூணுவது மாத்திரமல்லாமல் இந்த துன்பவியல் சம்பவங்கள் குறித்து வரலாற்றையும் சரிவர உணர்ந்து கொண்டு காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலை விசாரணைகள் சர்வதேசமயப்படுத்த வேண்டியது முக்கியமானதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் மக்கள் பெரிதும் துன்பப்படும் பகுதிகள் இருப்பதாகவும் இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பது மக்களுக்கு பாரிய சுமைகளாக காணப்படுவதாகவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளை பொது பணத்தில் பராமரிப்பதை நிறுத்துவதும் இதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை மாற்றுவதும் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைப்பதும் தற்போதைய அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். நமக்கு வாழ்வதற்கு அரசியல் அல்ல, ஒரு நாடு இருக்க வேண்டும். உலகிலெங்கும் இது போன்ற வசதிகள் இல்லை. ஜனாதிபதிகள் ஓய்வு பெறும் போது ஏன் இன்னும் மக்களிடம் பராமரிப்பை ஒப்படைக்கின்றார்கள்? அவை மக்களுக்கு சுமையாகின்றன. நாட்டு மக்கள் அவற்றை பராமரிக்க முடியாமல் திணறுகின்றனர். நமது நாட்டில் இன்னும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே பொது பணத்தில் இந்த பராமரிப்பை நிறுத்த வேண்டும். ஜனாதிபதிகளின் சலுகைகளையும் அதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் மாற்ற வேண்டும். நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம். மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவர்களும் அதை பெறுவார்கள் என அவரது கருத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேல் மாகாண ஆளுநரிடம் ஏகல பள்ளிவாசல் மற்றும் மகர பள்ளிவாசலை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு முஸ்லிம் சமூகத்தினர் சார்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிராஜ் யூனுஸ் வலியுறுத்தியுள்ளார். அவரின் கூற்றுப்படி 20 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள ஏகல பள்ளிவாசலும் 103 ஆண்டுகளாக இருந்து வரும் மகர பள்ளிவாசலும் தற்போது பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டப்பட்டுள்ளன. இது குறித்து சமூக பிரதிநிதிகள் ஆளுநரிடம் நேரடி தலையீடு செய்து பள்ளிவாசல்களை திறக்க உதவி செய்ய வேண்டும். இந்த நிலையால் முஸ்லிம் சமூகத்தின் மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் மற்றும் தற்போதைய அரசுகளும் இந்த பிரச்சனையை தீர்க்க தவறிவிட்டதாகவும் அரசின் நடவடிக்கைகள் சமூகத்துக்கு அநியாயம் விளைவிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் பள்ளிவாசல் திறப்பு தொடர்பில் உதவி செய்ய இயலாது என தெரிவித்துள்ளதாகவும் இது முஸ்லிம் சமூகத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிவாசல் மூடப்பட்டிருப்பது மக்களின் மதச்சார்பான சுதந்திரத்தை மறுக்கும் செயல் என்றும் இது மதச்சார்பற்ற சமத்துவமான நாட்டின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளிவாசல்களை திறக்க வழி செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை மனு ஒன்றை விடுத்துள்ளார். யமன் கடற்பகுதியில் அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்து விழுந்ததில் 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதுடன் 68 பேர் உயிரிழந்துள்ளனர். கடற்பகுதியில் பயணம் மேற்கொண்ட 74 பேர் கடலில் மாயமான நிலையில் கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் எத்தியோப்பியாவில் இருந்து 154 பேர் மத்திய தரை கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக அகதிகளாக நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். மத்திய தரைக்கடல் யமன் கடற்பகுதிக்குள் சென்று கொண்டிருந்த போது அகதிகளின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன. இஸ்ரேலுடனான 12 நாள் போரை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையிலான உடன்பாட்டின் 1 மாத காலத்திற்கு பிறகு ஈரானின் உச்ச பாதுகாப்பு சபையினால் பாதுகாப்பு பேரவை ஒன்றை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
தேசிய பாதுகாப்பு பேரவை உருவாக்க உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினால் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பேரவையின் தலைவராக ஈரான் ஜனாதிபதி செயல்பட உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதில் முக்கிய ராணுவ தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு பொறுப்பாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட உறுப்பினர்களாக காணப்படுவதுடன் குறித்த அமைப்பானது பாதுகாப்பு உக்திகளை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் ஈரானின் ஆயுத படைகளின் திறன்களை மேம்படுத்தல் ஆகியவற்றுக்காக பணிபுரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பில் மேற்கொள்ளப்படும் பரந்த கட்டமைப்பு மாற்றங்களில் ஒரு பகுதியாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.